பிரதி சாயா உன்னிகிருஷ்ணன் டைரக்ஷன்ல நிவின் பாலி நடிச்சு ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆகி இப்போ ஓடிடில தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கிற ஒரு மலையாளம் பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் பிலிம் தான் இந்த பிரதி சாயா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, நிவின் பாலியோட அப்பா தான் கேரளாவோட சிஎம்மா இருக்கிறாரு. இவர் வந்து ரொம்ப நேர்மையா மக்களுக்கு எது நல்லதோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நல்லது வந்து மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேர்மையான ஒரு ரூலிங் பார்ட்டியா இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப அவருக்கு மேல வந்து ஒரு ஒரு லேடி வந்து இவர் வந்து என்ன செக்ஷுவலா அசால்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு கேரளா சிஎம் மேல வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப கேரளா ஃபுல்லா பயங்கர ரீச் ஆயிருது இந்த விஷயம். இது உண்மையா பொய்யான்னு தெரியல, ஆனா பயங்கரமா ரீச் ஆகுது. ரீச் ஆன உடனே மக்கள் எல்லாருமே அவரை வந்து பயங்கரமா கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு 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 பொம்பளை பொறுக்கி வந்து கேரளா சிஎம்மா இருக்கிறது தகுதி இல்லாத ஆளு அப்படி இப்படின்னு சொல்லி இவரை வந்து போட்டு எல்லாருமே திட்டி தீக்குறாங்க. இவர் ஒரு கட்டத்துல வந்து சரி எப்படியாவது எல்லாம் ஃபேஸ் பண்ணலாம்னு பார்த்தா மக்கள் எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இவர் வந்து கேரளா சிஎம்ல இருந்து பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு போல ஒரு குரல் இருப்பாங்க. இனிமே நம்ம சிஎம் இருந்தா கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லி அவரு சிஎம் பதவியில இருந்து விலகிறேன்னு சொல்லி விலகி எழுதி கொடுத்து விலகிறாரு. உண்மையாவே இவர் வந்து அந்த பொண்ணு சொன்ன மாதிரி உண்மையாவே ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணியிருக்கிறாரா, இவர் உண்மையாவே ஒரு பொம்பளை பொறுக்கி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தானா, இல்ல இவரை வந்து இவரோட கேரக்டரை அசிங்கப்படுத்தணும், இவரை வந்து இவரோட பேரை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யாரும் இதுக்கு பின்னாடி ஒரு திட்டமிட்டு சதி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் தான் இந்த படம். படத்தோட ஸ்டோரி ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நம்ம பார்த்த ஒரு ஸ்கிரீன் பிளேவா தான் இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பொசிஷனுக்காகவோ இல்ல ஒரு 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 பதவிக்காகவோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சுக்கோங்களேன், இவருக்கு அடுத்து இவர் தான் வரப்போறாருன்னு சொல்லி ஒரு கேரக்டரை படத்துல காமிச்சிட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அந்த பதவி வந்து இவரை தேடி போகும், இன்னொருத்தர் தேடி போகும்ல, அந்த மாதிரியான ஒரு தின் லேயர் இந்த படத்துக்குள்ளேயும் இருக்கு. வாரிசு படத்தை எடுத்துங்க, அந்த மாதிரி வாரிசு படத்துல இருக்கும்ல, அந்த அஜய் ஜெய் அவங்க ரெண்டு பேத்துக்கு போக வேண்டியது, அவரு அவங்க ரெண்டுத்துக்கும் விஜய்க்கு அந்த பொசிஷன் வரும்ல, நீதான் இனிமே என் வாரிசு அப்படின்னு, அந்த மாதிரி இதுலயுமே அப்படி ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி படம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் அப்படிங்கிறப்ப எந்த இடத்துல பெருசா போர் அடிக்கல. ஒரு பொலிட்டிக்கல் கிரைம் த்ரில்லர் ஃபிலிம் தான். படத்துல வரக்கூடிய நிறைய சஸ்பென்ஸ் வந்து நிறைய இடங்கள்ல நம்ம கெஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. டோட்டலா இந்த சஸ்பென்ஸ் நான் கெஸ் பண்ணவே இல்லை, இது என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஓரளவு நம்ம கெஸ் பண்றது தான் படத்துக்குள்ள இருக்கு. இப்ப நான் கெஸ் பண்றது என்ன என்ன மீன் பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஏதாவது சஸ்பென்ஸ் சொல்லி ஒரு 2 பேரும் யோசிக்கிறேன், ஒரு சஸ்பென்ஸ் சீன் வச்சிருக்காங்க அப்படின்னா, நான் 2 பேர் யோசிக்கிறேன், ஒன்னு இவரா இருக்கும் இல்ல இவரா இருக்கும், 2 பேரும் யோசிக்கிறேன்னா, நான் யோசிக்காத ஒருத்தர் எனக்கு வந்தா மட்டும்தான் எனக்கு அது பயங்கர சர்ப்ரைஸா இருக்கும். வாவ், நம்ம எதிர்பார்க்காத ஆள் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் பயங்கரமா எனக்கு அது அந்த சீன் ஒர்க் ஆகும். இல்லைன்னா நம்ம தான் ஆல்ரெடி நம்மளே யோசிச்சிட்டோம், இன்னும் எவன் யோசிக்கலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அது எனக்கு பெருசா கனெக்ட் ஆகாது. அப்படி இதுல வந்து நான் நிறைய இது யோசிச்சு இதாத்தான் இருக்கும் அப்படின்னு அதாத்தான் இருக்கு. அது மாதிரி படத்துல வந்து ஒவ்வொரு பிரச்சனையும் சால்வ் பண்றது. இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப, ஒரு அரசியலுக்கு சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறப்ப, ஒரு ஆக்ஷன் பிளாக், அரசியல் சார்ந்த படம்னா ஒரு லூசிபர் அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கு. படத்துல அடிச்சுக்கிட்டு நிவின் பாலி வந்து கைதிய வேஷ்டி மடிச்சு கட்டிட்டு 10 பேரை அடிச்சு பறக்க விடுறாருங்கிற மாதிரியான ஒரு டோன்ல கொண்டு போகாம, நல்லா ஒரு டெக்னாலஜி வைஸா கொண்டு போயிருக்காங்க. புரோட்டகனிஸ்ட் ஈக்குவலா ஆண்டகனிஸ்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவரோட கேரக்டர் ஆருக்கு எப்படி இருக்கும், இவர் எந்த மாதிரி டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிட்டு படிச்சவர். இப்போ வந்து ஒரு சிஎம்மா இருக்கிற ஆள் வந்து இவ்வளவு டெக்னாலஜி வைஸ் தெரிஞ்சவர், இவ்வளவு நாலேஜபிளான ஆளுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. ரைட்டா? இதுல வந்து அந்த நிவின் பாலி எந்த அளவு ஒரு பயங்கரமான ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன் அப்படிங்கறது ஈக்குவலா ஒரு வில்லனை கொடுத்துருக்காங்க. சும்மா வந்து ஒரு வெள்ளை வெடிச்சதை போட்டுக்கிட்டு இவர் தான் வில்லன், இவர் தான் இது பண்ணணும், இவரை தான் நீங்க ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ரொம்ப டஃப்பான வில்லனை காமிச்சிருக்காங்க. ரொம்ப அசால்ட்டா நிவின் பாலி ஒரு ஹீரோ அப்படிங்கிறப்ப அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி இல்லாம, அவரும் பெரிய பிளானிங் மெத்தடாலஜி எல்லாம் போட்டு ஒரு அல்காரிதம் பயங்கரமான ஒரு நாலேஜபிளான ஆளா 2 பேருக்கு ஈக்குவலா இது பண்ணிருக்காங்க, ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க, வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க படத்துல. படம் வந்து ஒரு சீரியஸான படம்ங்கிறப்ப படத்துல பெருசா காமெடி தேவைப்படல. காமெடியை வச்சு நம்மளை தொல்லையும் பண்ணல. எந்த இடத்துலயுமே இந்த ஒரு காமெடியை இன்பில்டா திணிச்சு அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணல. நல்லா இருக்கு படம் வந்து ஒரு அந்த ஒரு ஃப்ளோல தான் போகுது. அப்பா உண்மையாவே நல்லவரா கெட்டவரா, இதை எப்படி நிவின் பாலி இது சால்வ் பண்ண போறாரு, சால்வ் பண்ணாரா பண்ணல, இந்த ஒரு கேள்வியை நோக்கியே போறனால பெருசா அந்த இது தேவைப்படல, காமெடிக்கான இது ஸ்பேஸ் தேவைப்படல. படத்துல அடுத்தடுத்து சில இடங்கள்ல சில சஸ்பென்ஸ் வந்து உண்மையாவே நல்லா இருந்துச்சு. அந்த படம் பார்க்குறப்ப நீங்க நிச்சயமா ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பரா அந்த விஷயங்கள் சூப்பரா இருந்துச்சு. படம் எமோஷனலா கனெக்ட் ஆச்சு. ஒரு ஒரு சிஎம் மேல அவர் வந்து உண்மையா பண்ணியிருந்தாரோ இல்ல பொய்யோ, ஓகே அது 2 செகண்டரி. ஆனா இப்படி ஒரு ஆள் மேல ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது, ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க அப்படின்னா,
அத வந்து அவர் அது எந்த அளவு பயங்கரமா அது வந்து இம்பாக்ட் பண்ணும். அது எந்த அளவு அவர் வந்து இது பண்ணும் அப்படிங்கிறது, அந்த ஃபேமிலி அத எப்படி எடுத்துக்குவாங்க? இப்ப ஒரு பொய்யா இருந்த பட்சத்துல அவரோட டோட்டலா டேமேஜ் ஆகி மக்கள்லாம் நம்ம அவரோட அவரு மென்டலி அவர் எதுக்கு எவ்வளவு அஃபெக்ட் ஆவார் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு கனெக்டிவிட்டி வந்து நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. அது வந்து அந்த மாதிரி சென்டிமெண்டான காட்சிகள் நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து அந்த சீன அந்த மூட எப்படி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது, அந்த கேரக்டர் அந்த ஆர்டிஸ்டோட நடிப்பு பிளஸ் அந்த ஸ்கிரீன் பிளே, அந்த லொகேஷன், அந்த எமோஷன் அப்ப அதெல்லாம் கூட ஒரு 80% அந்த அந்த சீனை முழுமையடை செய்யுதுன்னா, மியூசிக் வந்து அந்த சீனை கம்ப்ளீட்டா ஒரு 100% கம்ப்ளீட் பண்ணுது. அந்த மாதிரி மியூசிக் படத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. படம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. நீங்க தாராளமா ஒரு 2 1/2 மணி நேரம் ஒரு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு இந்த படம் தாராளமா பார்க்கலாம். பெருசா எந்த இடத்துலயும் உங்களுக்கு போர் அடிக்காது. அது மாதிரி குழந்தைங்களோட பார்க்கலாமா? குழந்தைங்களோட இந்த மாதிரி செக்சுவல் அசால்ட்னீங்களா அதெல்லாம் சும்மா வார்த்தையா தான் விட்டுருப்பாங்களே தவிர, எந்த இடத்துலயுமே அது காட்சி அமைப்புல காட்டி, அத நம்மள இது பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்க தாராளமா குழந்தைங்கள உட்கார வச்சு பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படம். ஒரு வீக்கெண்ட் பார்க்கறதுக்கான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படமா அந்த படம் நிச்சயமா இருக்கும். பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.